பொதுத்துறை நிறுவனமான BSNL 2007ஆம் ஆண்டுக்கு பிறகு முதல் முறையாக இந்த நிதியாண்டின் அக்டோபர், நவம்பர், டிசம்பர் மாதங்களில் 262 கோடி ரூபாய் லாபம் ஈட்டி சாதனை படைத்துள்ளது. 2026 சட்டசபை தேர்தலில் சிறுபான்மையினரே திமுகவை ஆட்சியிலிருந்து வெளியே தூக்கி எறிந்து விடுவார்கள் என தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை கூறினார். மக்கள் முடிவு செய்துவிட்டார்கள். தங்களது உயிருக்கு உத்தரவாதம் இல்லை என அவர்கள் கருதுகின்றனர். இனியும் தமிழகம் தாங்காது. தமிழகத்தில் நடக்கும் தவறுகள் திருத்த முடியாத அளவிற்கு சென்றுவிட்டது என அண்ணாமலை கூறினார். உத்தராகண்ட் மாநிலத்தில் 38வது தேசிய விளையாட்டுப் போட்டிகள் நடந்தது. நிறைவு விழாவில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா கலந்து கொண்டார். அப்போது 2036 ஒலிம்பிக் போட்டியை நடத்த இந்தியா தயாராக உள்ளது என உறுதியளித்தார். திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் அருகே நாய்கள் கடித்ததில் பலியான ஆடுகளுக்கு இழப்பீடு கோரி மறியல் செய்த விவசாயிகளை போலீசார் குண்டுகட்டாக தூக்கி சென்று கைது செய்தனர். லேசான தடியடியும் நடத்தப்பட்டது. கைது செய்யப்பட்ட 100 பேர் காங்கேயம் அடுத்துள்ள பரஞ்சேர்வழி கரிய காளியம்மன் கோயில் மண்டபத்தில் அடைக்கப்பட்டனர். திண்டுக்கல் மாவட்டம் பழனி முருகன் கோயிலில் நடிகரும் ஆந்திர துணை முதல்வருமான பவன் கல்யாண் தனது மகன் அகிரா நந்தனுடன் வந்து தரிசனம் செய்தார். பழனியை தொடர்ந்து மதுரை திருப்பரங்குன்றம் முருகன் கோயிலுக்கு சென்றும் பவன் கல்யாண் தரிசனம் செய்தார். 2006 முதல் 2011 ஆண்டு வரை திமுக ஆட்சியில் அமைச்சராக இருந்த சுரேஷ் ராஜன் வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாக தொடரப்பட்ட வழக்கில் அவரை விடுதலை செய்து நாகர்கோவில் கோர்ட் தீர்ப்பளித்துள்ளது. சர்வதேச விண்வெளி மையத்தில் சிக்கி தவிக்கும் சுனிதா வில்லியம்ஸ் மார்ச் 19ஆம் தேதி பூமிக்கு திரும்ப வாய்ப்புள்ளது என அமெரிக்க விண்வெளி ஆய்வு நிறுவனமான நாசா அறிவித்துள்ளது. அமெரிக்காவிற்கு சட்டவிரோதமாக புலம்பெயர்ந்தவர்களை அழைத்து வரும் விமானத்தை பஞ்சாபில் தரை இறக்குவது ஏன் என கேள்வி எழுப்பியுள்ள அம்மாநில முதல்வர் பகவந்த் மான் மாநிலத்தை அவமானப்படுத்த முயற்சி நடப்பதாக குற்றம் சாட்டியுள்ளார். பிரான்ஸ் சுற்றுப்பயணத்தை முடித்துக் கொண்டு அமெரிக்கா சென்ற பிரதமர் மோடி அதிபர் டிரம்ப் தொழிலதிபர் எலான் மஸ்கை சந்தித்து பேசினார். 2 நாள்கள் சுற்றுப்பயணத்தை முடித்துவிட்டு இன்று பிரதமர் மோடி தனி விமானம் மூலம் இந்தியா திரும்பினார். அமெரிக்கா சென்றுள்ள பிரதமர் மோடி 2வது முறை அதிபராக பதவியேற்றுள்ள டொனால்டு டிரம்பை வெள்ளை மாளிகையில் சந்தித்து பேசினார். அப்போது என் சிறந்த நண்பனே, வி மிஸ் யூ என மோடியை டிரம்ப் வரவேற்றார். பதிலுக்கு மோடியும் அதிபர் தேர்தலில் வெற்றி பெற்றதற்காக டிரம்புக்கு 140 கோடி இந்திய மக்களின் சார்பாக வாழ்த்துக்கள் என தெரிவித்தார். அமெரிக்காவில் டெஸ்லா சிஇஓவும் உலகின் நம்பர் 1 கோடீஸ்வரருமான எலான் மஸ்க் தனது குடும்பத்துடன் மோடியை சந்தித்தார். அப்போது மோடியை தனிப்பட்ட முறையில் எலான் மஸ்க் டெஸ்லா நிறுவனத்தை சுற்றி காண்பித்தார். இந்திய பிரதமர் மோடி மிகச்சிறந்த தலைவர் என்றும் வர்த்தகம் தொடர்பான சிறந்த ஒப்பந்தத்தை உருவாக்குவோம் என்றும் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் கூறியுள்ளார். மகாராஷ்டிராவின் மும்பையில் 2008ஆம் ஆண்டு நடந்த தாக்குதலுக்கு காரணமான பயங்கரவாதி தகாபூர் ராணாவை இந்தியாவுக்கு நாடு கடத்த அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் ஒப்புதல் அளித்துள்ளார். சதித்திட்டம் தீட்டியவர்களில் ஒருவரையும் உலகின் மிகவும் தீயவர்களில் ஒருவரையும் மும்பை பயங்கரவாத தாக்குதலுடன் தொடர்புடையவரையும் இந்தியாவில் நீதியை எதிர்கொள்ள நாடு கடத்துவதற்கு எனது நிர்வாகம் ஒப்புதல் அளித்துள்ளது என்பதை அறிவிப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் என அதிபர் டிரம்ப் தெரிவித்தார். பயங்கரவாதி தகாபூர் ராணாவை நாடு கடத்த முடிவு செய்ததற்காக அதிபர் டிரம்பிற்கு பிரதமர் மோடி நன்றி தெரிவித்துள்ளார். உலகம் முழுவதும் பயங்கரவாத அச்சுறுத்தலை எதிர்கொள்ள இந்தியாவும் அமெரிக்காவும் முன் எப்போதும் இல்லாத வகையில் இணைந்து செயல்படும். பயங்கரவாதத்தை எதிர்த்து போராடுவதில் நாங்கள் ஒத்துழைப்போம். எல்லை தாண்டிய பயங்கரவாதத்திற்கு எதிராக கடுமையான நடவடிக்கை தேவை என்றும் பிரதமர் மோடி கூறினார். தனிநபர் விவகாரங்களை 2 நாடுகளின் தலைவர்கள் ஒருபோதும் விவாதிப்பதில்லை என அதானி குறித்த கேள்விக்கு பிரதமர் மோடி பதிலளித்துள்ளார். இந்த ஆண்டு முதல் இந்தியாவிற்கு அதிகளவிலான ராணுவ தளவாடங்களை விற்பனை செய்ய உள்ளதாகவும் இந்தியாவிற்கு F-35 ரக ஸ்டெல்த் போர் விமானங்களை வழங்க உள்ளதாகவும் அமெரிக்க அதிபர் டிரம்ப் அறிவித்துள்ளார். 2030ஆம் ஆண்டுக்குள் இரு நாடுகளின் பரிவர்த்தனை $500 பில்லியன் அமெரிக்க இலக்கு நிர்ணயித்துள்ளதாகவும் டிரம்ப் தெரிவித்தார். மனித கடத்தல் என்பது அதிகரித்துள்ளது. இந்தியாவிலிருந்து பலரை ஏமாற்றி அமெரிக்காவுக்கு சட்டவிரோதமாக அழைத்து வருகிறார்கள் என பிரதமர் மோடி சொன்னார். சாதாரண குடும்பங்களைச் சேர்ந்த பலரும் பெரும் கனவுடன் வருகிறார்கள். இவர்கள் ஏமாற்றப்படுவதை நிறுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும். எனவே அமெரிக்காவிலிருந்து சட்டவிரோதமாக குடியேறிய இந்தியர்களை திரும்ப பெற நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்றும் பிரதமர் மோடி தெரிவித்தார். தாய்லாந்தில் நடந்த பௌத்த மாநாட்டில் பிரதமர் மோடி வீடியோ கான்பரன்ஸ் வாயிலாக உரையாற்றினார். புத்தரின் போதனைகள் உலகை அமைதியான முறையில் வழிநடத்துகிறது. இந்தியாவுக்கும் தாய்லாந்துக்கும் இடையே 2000 ஆண்டுகளுக்கும் மேலான ஆழமான கலாச்சார உறவுகள் உள்ளன. இரு நாடுகளுக்கும் இடையிலான பல துறைகளில் உறவுகள் மேம்பட்டு உள்ளன என மோடி கூறினார். தமிழகத்துக்கு எந்த பயனும் இல்லாத கள்ள கூட்டணி வைத்திருக்கின்ற காசு வாங்கிக் கொண்டு கூவுகிற முகமூடிகளை கிழித்தெறிந்து திமுகவின் வெற்றியை உறுதி செய்வோம் என முதல்வர் ஸ்டாலின் கூறியுள்ளார். திமுகவில் இப்போது செய்யப்பட்டுள்ள மாற்றங்கள் களையெடுப்பு அல்ல, கட்டுமான சீரமைப்பு.
நம்மை எதிர்ப்பவர்கள் எத்தனை கெட்ட போட்டு வந்தாலும் களம் நமதே என்றும் தெரிவித்துள்ளார். சென்னை சென்ட்ரலில் 14,280 சதுர மீட்டர் பரப்பளவில் ரூபாய் 547 கோடி மதிப்பீட்டில் அமையவுள்ள சென்ட்ரல் கோபுர கட்டிடத்திற்கு முதல்வர் ஸ்டாலின் காணொலி வாயிலாக அடிக்கல் நாட்டினார். 4 அடித்தளங்களில் வாகன நிறுத்தத்திற்கு ஏற்பாடு செய்யப்படும் இப்பகுதியில் 586 4 சக்கர வாகனங்கள் மற்றும் 1652 இருசக்கர வாகனங்கள் நிறுத்த முடியும் என கூறப்படுகிறது. சென்னை நீர்முனை வளர்ச்சி திட்டத்தின் கீழ் 12 ஏரிகள் 4 கடற்கரை பகுதிகளை சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பில்லாமல் மக்கள் கூடும் இடங்களாக மேம்படுத்த 250 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் திட்டம் தயாரிக்கப்பட்டுள்ளதாக முதல்வர் ஸ்டாலின் தெரிவித்தார். பொழுதுபோக்கு சார்ந்த உட்கட்டமைப்பு வசதிகள், மழைநீரை சேகரித்து வெள்ளத்தை தடுக்கும் அமைப்போடு இது உருவாக்கப்படும் என்றும் கூறினார். தமிழகத்தில் தற்பொழுது 1,15,00,000 பெண்களுக்கு 1000 ரூபாய் மகளிர் உரிமைத் தொகை வழங்கப்பட்டு வருகிறது. 3 மாதங்களில் இன்னும் அதிகமான மகளிருக்கு உரிமைத் தொகை வழங்க அரசு நடவடிக்கை எடுத்து வருகிறது என துணை முதல்வர் உதயநிதி கூறியுள்ளார். தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய்க்கு வைப்பிரிவு பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளது. 2 காவலர்கள், ஆயுதம் ஏந்திய ஒரு காவலரும் விஜய் எங்கு சென்றாலும் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுவார்கள் என மத்திய உள்துறை அமைச்சகம் உத்தரவிட்டுள்ளது. விஜய்க்கு வைப்பிரிவு பாதுகாப்பு தமிழ்நாட்டிற்குள் மட்டும் வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. OPS மீண்டும் அதிமுகவில் இணைய வேண்டும் என்றால் 6 மாதங்கள் அமைதியாக இருக்க வேண்டும். வழக்கு தொடர்வது போன்ற எந்த இடையூறும் ஏற்படுத்தாமல் இருந்தால் பொதுச் செயலாளர் பழனிசாமியிடம் நாங்களே பேசி நடவடிக்கை எடுக்க செய்வோம் என அதிமுக MLA ராஜன் செல்லப்பா கூறியுள்ளார். தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை எதற்கெடுத்தாலும் பாரதிய ஜனதாவை குற்றம் சாட்டுகிறார். எங்களை பார்த்து B டீம், C டீம் என்று விமர்சனம் செய்த காங்கிரஸ் கட்சிதான் திமுகவின் A டீம் என பாரதிய ஜனதா மூத்த தலைவர் தமிழிசை விமர்சித்துள்ளார். கோவை தொடர் குண்டுவெடிப்பு வழக்கில் பலியானவர்களுக்கு புஷ்பாஞ்சலி செலுத்தும் நிகழ்ச்சி கோவை RS புரத்தில் நடந்தது. தமிழக பாரதிய ஜனதா தலைவர் அண்ணாமலை, வானதி சீனிவாசன், இந்து முன்னணி மாநில தலைவர் காடேஸ்வரா சுப்பிரமணியம் உள்ளிட்டோர் பங்கேற்று மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர். திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு கடந்த 4 ஆண்டுகளில் தமிழக அரசு மருத்துவமனைகளில் ஏற்படும் உயிரிழப்புகள் எண்ணில் அடங்காமல் அதிகரித்துள்ளன என பாரதிய ஜனதா மாநில தலைவர் அண்ணாமலை சொன்னார். 4 ஆண்டுகளில் தமிழக மருத்துவத்துறையை நாசமாக்கிவிட்டு கொஞ்சம் கூட மனசாட்சி இன்றி பதவியில் ஒட்டி கொண்டிருக்க கூச்சமாக இல்லையா அமைச்சருக்கு எனவும் கேள்வி எழுப்பினார். திருநெல்வேலி அரசு ஹாஸ்பிட்டலில் டாக்டர் இல்லாததால் 4 வயது குழந்தை இறந்ததாக வடிகட்டிய பொய்யை அண்ணாமலை கூறி வருகிறார் என அமைச்சர் மா சுப்பிரமணியன் கூறினார். மருந்து ஒவ்வாமை காரணமாகவே குழந்தை இறந்தது என்றும் விளக்கம் அளித்தார். டெல்லியிலிருந்து சென்னை வருவதற்காக ஏர் இந்தியா விமானத்தில் டிக்கெட் முன்பதிவு செய்த திமுக MP தமிழச்சி எந்தவித முன்னறிவிப்புமின்றி தன்னுடைய டிக்கெட் பிசினஸ் வகுப்பிலிருந்து எக்கானமி வகுப்புக்கு மாற்றப்பட்டிருந்ததாக கூறியிருந்தார். இதற்கு பதிலளித்துள்ள பாரதிய ஜனதா மாநில தலைவர் அண்ணாமலை, இது நடந்திருக்கக்கூடாத ஒன்றுதான். இருந்தாலும் தமிழகத்தில் ஆட்சி அதிகாரத்தில் இருப்பவர்களுக்கு தரம் இறக்கப்படுவதன் அர்த்தம் என்ன என்பதை கூறுவதற்கு இதுவே சரியான நேரம் என்று தெரிவித்துள்ளார். பிரதமர் மோடி வருகிற 28ஆம் தேதி பாம்பன் புதிய பாலத்தை திறந்து வைப்பார் என தகவல் வெளியாகியுள்ளது. இதற்கான ஏற்பாடுகளை பிரதமர் அலுவலகம் செய்து வருகிறது. அமெரிக்க பயணத்தின் போது தமிழகம் வருவதற்கான தேதிக்கு பிரதமர் மோடி ஒப்புதல் அளித்ததாக பிரதமர் அலுவலகம் தெரிவித்துள்ளது. ராமநாதபுரத்தில் பிப்ரவரி 26ஆம் தேதி புதிய பாரதிய ஜனதா அலுவலகம் திறக்கப்பட உள்ளது. மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா புதிய கட்டடத்தை திறந்து வைக்க உள்ளார். இந்த நிகழ்ச்சி முடிந்த பிறகு கோவை ஈஷா யோகா மைய நிகழ்ச்சியில் அமித்ஷா பங்கேற்கிறார். மணிப்பூரில் அரசியல் அமைப்பு நெருக்கடி இருப்பதால் ஜனாதிபதி ஆட்சி அமல்படுத்தப்பட்டுள்ளதாக காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே தெரிவித்துள்ளார். மணிப்பூர் மக்கள் பாரதிய ஜனதாவை மன்னிக்க மாட்டார்கள் என்றும் கூறியுள்ளார். இரட்டை இலை சின்னம் உள்ளிட்ட அதிமுக உட்கட்சி விவகாரங்களை தேர்தல் கமிஷன் விசாரிக்கலாம் என புதனன்று ஹைகோர்ட் தீர்ப்பளித்தது. தேர்தல் கமிஷன் விசாரணைக்கு தடை கோரிய பழனிசாமியின் மனுவையும் தள்ளுபடி செய்தது. முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக பன்னீர்செல்வம் சார்பில் சுப்ரீம் கோர்ட்டில் நேற்று கேவியட் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இதனால் அதிமுக உட்கட்சி விவகாரத்தில் மீண்டும் இடியாப்ப சிக்கல் ஏற்பட்டுள்ளது. சேலம் மாவட்டம் மாத்தூர் அருகே அரசு பள்ளி வளாகத்தில் மாணவிக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்த +1 மாணவர்கள் 3 கூர்நோக்கு இல்லத்தில் ஒப்படைக்கப்பட்டனர். இந்த விவகாரத்தை மூடி மறைக்க திமுகவைச் சேர்ந்த PTA தலைவர் கட்ட பஞ்சாயத்து நடத்தியதாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை குற்றம் சாட்டியுள்ளார். காதலர் தினத்தில் தியாகிகளை போற்றுவோம் என பாஜக மாநில பொருளாளர் SR சேகர் தெரிவித்துள்ளார். புல்வாமாவில் நடந்த தாக்குதலின் தினம் இன்று. தமிழ் கண்ணனின் மீதும் மக்களின் மீதும் பாரத தேசத்தின் மீதும் அளப்பரிய காதலை கொண்ட நம் சொந்தங்கள் அனைவருக்கும் காதலர் தின வாழ்த்துக்கள் எனவும் தெரிவித்தார்.
சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வலியுறுத்தி வரும் 20ஆம் தேதி சென்னையில் தொடர் முழக்க போராட்டம் நடைபெறும் என பாமக தலைவர் அன்புமணி அறிவித்துள்ளார். இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் 30 ஜோடிகளுக்கு துணை முதல்வர் உதயநிதி தலைமையில் இன்று திருமணம் நடந்தது. உதயநிதி பேசுகையில், முதல்வர் ஸ்டாலின் பொறுப்பேற்றது முதல் இன்று வரை 1800 திருமணங்களை நடத்தி வைத்துள்ளார். இந்த ஆண்டு மேலும் 700 திருமணங்கள் நடைபெறவுள்ளன. முதல்வர் ஸ்டாலின் தாயாக இருந்து சீர்வரிசை வழங்கியுள்ளார் என கூறினார். மேலும் பேசிய அவர், 30 மணமக்களின் பெயர்களுக்கு பின் பட்டங்கள் இடம்பெற்றிருப்பதை பார்க்கையில் மகிழ்ச்சியாக உள்ளது எனவும், இதில் 95% மணமக்கள் பட்டதாரிகளாக உள்ளனர். இது தமிழகத்தில் மட்டுமே சாத்தியம் என நெகிழ்ச்சியுடன் கூறினார். 2026 சட்டமன்ற தேர்தலில் பெரும்பான்மையான இடத்தை பிடித்து அதிமுக ஆட்சி அமைக்கும் என மன்னார்குடியில் நடைபெற்ற திண்ணை பிரச்சாரத்தில் முன்னாள் அமைச்சர் ஆர். காமராஜ் சொன்னார். அதிமுக சார்பில் கொண்டு வந்த பல்வேறு திட்டங்களை திமுக தற்போது முடக்கி வைத்துள்ளதாகவும் குற்றம் சாட்டினார். முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் நகைகளை தமிழக அரசிடம் ஒப்படைக்க வேண்டும் என்று பெங்களூர் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்தது. ஆனால் ஜெயலலிதாவின் நகைகளை தன்னிடம் ஒப்படைக்க வேண்டுமென தெரிவித்து அந்த உத்தரவை எதிர்த்து தீபாவால் தாக்கல் செய்யப்பட்ட மனுவை விசாரித்த ஹைகோர்ட் நீதிபதிகள் மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டனர். எதிர்க்கட்சிகள் சொல்லும் கருத்துக்களை கேட்கக்கூட பாஜக அரசுக்கு பொறுமை இல்லை. ஜனநாயகத்தின் மீதும் பார்லிமெண்ட் மீதும் உள்ள மரியாதை குறைந்து வருவதாக திமுக எம்பி கனிமொழி கூறினார். அறிவாலயம் பல பேரை பார்த்துள்ளது. யார் யாரை பிரித்தெடுக்கிறார்கள் என்பதை பார்ப்போம் என்றும் கூறினார். தேர்தலுக்காக பிரதமர் மோடி பட்ஜெட் போடவில்லை, தேசத்தின் வளர்ச்சிக்காக பட்ஜெட் போட்டுள்ளதாக பாஜக மாநில துணைத் தலைவர் KB ராமலிங்கம் தெரிவித்துள்ளார். அதேபோல் பிரதமர் கொடுத்துள்ள திட்டங்கள் அடுத்த 50 ஆண்டுகளுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்றார். மேலும் விஜய்க்கு கொடுத்துள்ள ஒய் பிரிவு பாதுகாப்பு ஷோவிற்காக கொடுத்ததாக விமர்சித்தார். ஒவ்வொரு போக்குவரத்து தொழிற்சங்கங்களும் ஒவ்வொரு சதவீத சம்பள உயர்வை கேட்கின்றன. நிதித்துறையுடன் கலந்து பேசி முடிவு செய்யப்படும் என அமைச்சர் சிவசங்கர் கூறினார். பொதுக்கூட்ட மேடையில் EPS பெயரை கூறாதது ஏன் என நிருபர்கள் எழுப்பிய கேள்விக்கு கழக பொதுச் செயலாளர், எதிர்க்கட்சித் தலைவர் என மேடையில் அழுத்தமாக கூறினேன் என முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் பதிலளித்தார். துரோகம் செய்தார்கள் என பேசியது அந்தியூர் தொகுதிக்கு மட்டுமே பொருந்தும். அந்தியூர் தொகுதியில் வெற்றி வாய்ப்பை இழந்ததற்கு துரோகம்தான் காரணம் என சொன்னேன் என்றும் விளக்கம் அளித்தார். தமிழகத்தில் பணிபுரியும் பெண்களுக்கு உதவும் வகையில் சமூக நலத்துறை சார்பில் தமிழக பணிபுரியும் மகளிர் விடுதிக் கழகம் செயல்பட்டு வருகிறது. இப்போது புதிதாக சென்னை, கோவை, மதுரையில் 26 கோடி ரூபாயில் மகளிர் விடுதிகள் கட்ட அரசு முடிவு செய்துள்ளது. பட்ஜெட்டில் இதுகுறித்து அறிவிப்பு வெளியாக உள்ளதாக கூறப்படுகிறது. சென்னை காவல்துறையில் வடக்கு மண்டல போக்குவரத்து பிரிவு இணை கமிஷனராக உள்ள DIG மகேஷ்குமார் பாலியல் புகாரில் சிக்கினார். இந்நிலையில் இது பாலியல் துன்புறுத்தல் விவகாரம் அல்ல. அந்த பெண்ணுக்கும் என் கணவருக்கும் ஓராண்டு காலமாக தவறான உறவு இருந்தது. இதை நான் கண்டித்தேன். பணம் பறிப்பதற்காக இப்படி புகார் அளித்துள்ளனர் என பாலியல் விவகாரத்தில் சஸ்பெண்ட் செய்யப்பட்ட மகேஷ்குமார் IPSன் மனைவி அனுராதா தெரிவித்தார். தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே உள்ள தைலாராமன் மலைக்கோவில் வனப்பகுதியில் திடீரென காட்டு தீ பிடித்தது. 100க்கும் மேற்பட்ட ஏக்கரில் அரிய வகை மரங்கள், மூலிகை செடிகள் எரிந்து சேதமடைந்தன. திருச்சி மாவட்டம் பள்ளிவடையைச் சேர்ந்த காவலர் ரியாஸ் கான் வயது 35. இவர் துவரங்குறிச்சி காவல் நிலையத்தில் காவலராக பணியாற்றி வந்தார். நம்பர் 1 டோல்கேட் அருகே நெடுஞ்சாலையை கடக்க முயன்ற போது சதாம் ஹுசேன் என்பவர் ஓட்டி வந்த 2 வீலர் மோதி இறந்தார். தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே உள்ள லட்சுமிபுரம் புறவழி பகுதியில் சேலத்திலிருந்து பக்தர்களை ஏற்றி சபரிமலைக்கு பஸ் சென்றது. கர்நாடக மாநிலத்திலிருந்து சபரிமலைக்கு சென்று டெம்போ டிராவலர் வேன் திரும்பிக் கொண்டிருந்தது. இரண்டும் திடீரென நேருக்கு நேர் மோதியது. 10 வயது சிறுவன் உள்பட 3 சிகிச்சை பலனின்றி இறந்தனர். 20 பேர் தேனி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். ஒகேனக்கல் காவிரி ஆற்றிற்கு நீர்வரத்து 700 கன அடியாக இருந்த நிலையில் இன்று மீண்டும் அதிரடியாக 1500 கன அடியாக அதிகரித்துள்ளது. நீர்வரத்து அதிகரிப்பால் சினி ஃபால்ஸ், மெயின் அருவி உள்ளிட்ட அருவிகளில் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டுகிறது. சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 80 ரூபாய் உயர்ந்து 63,920 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. 1 கிராம் 7,990 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. வெள்ளி விலை கடந்த 8 நாட்களாக மாற்றமின்றி இருந்த நிலையில் இன்று அதிகரித்துள்ளது. வெள்ளி கிராமுக்கு 1 ரூபாய் உயர்ந்து 108 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. சிவகங்கை மாவட்டம் கண்ணங்குடியில் இருந்து பள்ளி மாணவர்களை ஏற்றுக்கொண்டு தேவக்கோட்டை நோக்கி சென்ற வேன் சிறுவாச்சி சாலையில் ஞான ஒளிபுரம் கிராமம் அருகே எதிரே வந்த 2 வீலர் மீது மோதியது.
இதில் இருவர் இறந்த நிலையில் ஒருவர் படுகாயத்துடன் உயிருக்கு ஆபத்தான நிலையில் தேவக்கோட்டை அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்கு அனுமதிக்கப்பட்டுள்ளார். ராமநாதபுரம் மதுரை தேசிய நெடுஞ்சாலையில் அரசு பேருந்தும் காரும் நேருக்கு நேர் மோதியது. இதில் 3 உடல் நசுங்கி இறந்தனர். 2 சிகிச்சைக்காக ராமநாதபுரம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். திருப்பரங்குன்றம் மலை பிரச்சினைக்காக சென்னையில் வேல் யாத்திரை நடத்த அனுமதி கோரி பாரத் இந்து முன்னணி சார்பில் தொடர்ந்த வழக்கை தள்ளுபடி செய்து வேல் யாத்திரை நடத்த அனுமதி கிடையாது என்று சென்னை ஹைகோர்ட் உத்தரவிட்டுள்ளது. திமுக ஆட்சியில் அறநிலையத்துறை சார்பில் பல்வேறு நலத்திட்டங்கள் வழங்கப்பட்டு வருகிறது என கூட்டுறவு அமைச்சர் பெரிய கருப்பன் தெரிவித்தார். கடந்த 2 ஆண்டுகளில் 1100 தம்பதிகளுக்கு திருமணம் நடத்தி வைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். சென்னை கலைவாணர் அரங்கில் நடந்த ஆய்வுக் கூட்டத்தில் நகராட்சி நிர்வாகத்துறை குறித்த பேச்சை கவனிக்காத அதிகாரியை கண்டித்த அமைச்சர் KN நேரு கூட்டத்தில் பேசுவதை கவனிக்குமாறு அறிவுறுத்தினார். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் நகர காவல் நிலைய தலைமை காவலர் காளிதாஸ் வாணியம்பாடி அருகே சாலை தடுப்பு மீது பைக் மோதிய விபத்தில் இறந்தார். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்ற நகர காவல்துறையினர் பிரேதத்தை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக வாணியம்பாடி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். திருவாரூர் மாவட்டத்தில் நெல் கொள்முதல் நிலையங்களில் நெல் கொள்முதல் செய்ய ஊழியர்களால் காலம் கடத்தப்படுவதாகவும் லஞ்சம் கேட்பதாகவும் விவசாயிகள் தெரிவித்தனர். இதனை அதிகாரிகள் உடனடியாக ஆய்வு செய்து தவறு செய்யும் கொள்முதல் நிலைய ஊழியர்களை இடைநீக்கம் செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் அடுத்த வேலம் உள்வட்டத்திற்கு உட்பட்ட பகுதிகளில் இரவு நேரத்தில் லாரியில் மணல் கடத்திய டிப்பர் லாரியை வருவாய்த்துறையினர் கைப்பற்றினர். இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த வாலாஜா போலீசார் தப்பி ஓடிய லாரி டிரைவரை தேடி வருகின்றனர். காரைக்கால் மீனவர்கள் மீது அத்துமீறி துப்பாக்கிச்சூடு நடத்திய இலங்கை கடற்படையை கண்டித்து காரைக்காலில் 1000க்கும் மேற்பட்ட மீனவர்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்களை போலீசார் சமாதான பேச்சுவார்த்தை நடத்தி கலைத்தனர். 4 ஆண்டுகளுக்கு முன்னர் பட்டுக்கூடுகள் உற்பத்தியில் இந்தியாவில் முதலிடத்தில் இருந்த தமிழகம் தற்போது 4ஆம் இடத்திற்கு தள்ளப்பட்டுள்ளது என பட்டுக்கூடு உற்பத்தி விவசாயிகள் சங்க மாநில தலைவர் செல்வராஜ் தெரிவித்தார். பட்டுக்கூடுகளுக்கு அடிப்படை விலை நிர்ணயம் செய்ய வேண்டும். அரசு வழங்கும் மானியத்தில் பல்வேறு ஊழல்கள் நடைபெற்று வருகிறது. அதனை தடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவர் கூறினார். சென்னை நங்கநல்லூரை சேர்ந்தவர் சம்பத் சூப்பர் மார்க்கெட் நடத்தி வருகிறார். இவரது 7 வயது மகள் ஐஸ்வர்யா வீட்டு முன் இருந்த இரும்பு கேட்டை திறந்தபோது ஐஸ்வர்யா மீது விழுந்தது. உடனடியாக தனியார் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் செய்யப்பட்டார். அங்கு சிகிச்சை பலனின்றி சிறுமி இறந்தாள். பழவந்தாங்கல் போலீசார் விசாரிக்கின்றனர். திருவள்ளூர் மாவட்டம் ஈக்குவார்பாளையம் மேல்பாக்கம் பகுதியில் வனத்துறைக்கு சொந்தமான இடத்தில் கட்டப்பட்டிருந்த வீடுகளை கோர்ட் உத்தரவுப்படி வருவாய்த்துறை அதிகாரிகள் அகற்றினர். அப்பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டு கண்ணீர் விட்டு கதறினர். மாணவர்களும் புத்தகங்களுடன் தர்ணா செய்தனர். பதற்றம் நிலவியதால் 200க்கும் மேற்பட்ட போலீசார் குவிக்கப்பட்டனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் தேன்கனிக்கோட்டை அருகே தகுமலாபுரம் செல்லும் சாலையில் அரசு பஸ்ஸில் பள்ளி மாணவர்கள் படிக்கட்டில் தொங்கியபடி சென்றனர். மாணவர்கள் ஆபத்தான பயணத்தை மேற்கொள்வதால் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் இந்த வழித்தடத்தில் கூடுதல் பஸ்களை இயக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பயணிகள் கோரிக்கை வைத்தனர். புல்வாமா தாக்குதலில் இருந்த 40 ராணுவ வீரர்களுக்கு கன்னியாகுமரி ஜவான் சார்பாக நாகர்கோவில் கலெக்டர் ஆபீஸ் முன்பு வைக்கப்பட்டிருந்த இறந்த வீரர்களின் புகைப்படத்திற்கு மலர் தூவி 6வது ஆண்டு நினைவஞ்சலி செலுத்தப்பட்டது. கோவையில் நடந்த தொடர் குண்டுவெடிப்பு தினத்தை முன்னிட்டு பொதுமக்கள் அதிகமாக கூடும் இடங்களில் 2000க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். திருப்பரங்குன்றம் மலை தொடர்பான பிரச்சினையில் சென்னையில் வேல் யாத்திரை நடத்த அனுமதி மறுத்த ஹைகோர்ட் மத நல்லிணக்கத்திற்கு இடையூறு ஏற்படுத்தும் எந்த போராட்டத்திற்கும் அனுமதி வழங்கக்கூடாது என காவல்துறைக்கு புதிய உத்தரவு பிறப்பித்துள்ளது. கோவை குண்டுவெடிப்பின் 27வது நினைவு தினத்தையொட்டி கோவை மேட்டுப்பாளையம் பஸ் ஸ்டாண்டு முன் பாஜ சார்பில் குண்டுவெடிப்பில் உயிரிழந்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் நிகழ்ச்சி நடந்தது. பாரதிய ஜனதா மற்றும் ராஷ்டிரிய சுயம் சேவா, இந்து முன்னணி, விஸ்வ இந்து பரிஷத் உள்ளிட்ட பல்வேறு தினங்களின் நிர்வாகிகள் உயிர் நீத்தவர்களுக்கு மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர். திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே மகாலட்சுமி நகரில் இளைஞர்கள் சிலர் கேக் வெட்டி காதலர் தினத்தை கொண்டாடினர். காதலர் தின ஆல்பம் பாடல் ஒன்றையும் வெளியிட்டனர். திருப்பூர் மாவட்டம் ஊத்துக்குளி அருகே கதித்தமலை வெற்றி வேலாயுத சாமி கோயிலில் நடந்த தைப்பூச தேரோட்ட திருவிழாவில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு அரோகரா கோஷமிட்டு தேரின் வடம் பிடித்து இழுத்தனர். சென்னை மதுரவாயல் அடுத்த நூம்பல் பகுதியைச் சேர்ந்தவர் செந்தூர் பாண்டியன் திருப்பத்தூர் மாவட்ட பதிவாளராக பணியாற்றி வருகிறார். செங்கல்பட்டு மாவட்டத்தில் சார் பதிவாளராக பணியாற்றிய போது முத்திரை கட்டணம் குறைவாக பதிவு செய்து அரசுக்கு ரூபாய் 1,34,00,000 வருவாய் இழப்பு ஏற்படுத்தியதாக புகார் எழுந்தது. இது தொடர்பாக அவரது வீட்டில் லஞ்ச ஒழிப்பு போலீசார் சோதனை நடத்தினர்.
கரூர் கல்யாண பசுபதீஸ்வரர் கோயில் வளாகத்தில் அறநிலையத்துறை சார்பில் 11 ஜோடிகளுக்கு திருமணம் நடைபெற்றது. அறநிலையத்துறை அதிகாரிகள் மணமக்களுக்கு சீர்வரிசைகளை வழங்கினர். ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் அடுத்த கொடைக்கல் அரசு தொடக்கப்பள்ளியில் கட்டிட வசதி, கழிவறை, தண்ணீர் உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் இன்றி மாணவர்கள் தவித்து வருகின்றனர். மாணவர்கள் நலன் கருதி மாவட்ட நிர்வாகம் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பெற்றோர், சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அடுத்த கொண்டசமுத்திரம் பகுதியில் 100 நாள் வேலை செய்து கொண்டிருந்த பெண்களை காப்பு காட்டிலிருந்து வந்த சிறுத்தை தாக்க முயன்றது. இதுகுறித்து ஊராட்சி மன்ற தலைவர் அகிலாண்டேஸ்வரி மூலம் வனத்துறைக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. வனத்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் தியாகதுருகத்தில் 11 கோடியே 10 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்பட்டுள்ள புறவழிச்சாலையை அமைச்சர் ஏவவேலு மக்கள் பயன்பாட்டிற்கு திறந்து வைத்தார். தியாகதுருகம் திருவண்ணாமலை இடையே இந்த ஆண்டுக்குள் திட்ட மதிப்பீடு தயார் செய்யப்பட்டு 4 வழிச்சாலை அமைக்கப்படும் என்றும் உறுதியளித்தார். வக்பு வாரியம் என்ற அமைப்பினை பல்லில்லாத அமைப்பாக மாற்றவே வக்பு சட்டத்திருத்த மசோதாவை பாஜக அரசு கொண்டுவர பார்ப்பதாக மனிதநேய மக்கள் கட்சியின் பொதுச் செயலாளர் அப்துல் சமது தெரிவித்தார். வக்பு வாரிய சட்டம் நிறைவேற்றினால் நாடு முழுவதும் போராட்டம் நடத்தப்படும் என்றும் கூறினார். சொத்து குவிப்பு வழக்கில் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவிடம் பறிமுதல் செய்யப்பட்ட தங்க வைர நகைகளை மதிப்பீடு செய்யும் பணி நீதிபதி மோகன் முன்னிலையில் துவங்கியது. தமிழக உள்துறை இணைச் செயலர் ஹனிமேரி, லஞ்ச ஒழிப்பு எஸ்பி விமலா ஆகியோர் உடனிருந்தனர். கோவை ஆவல்பட்டியில் உள்ள 2 கோயில்களுக்கு குறிப்பிட்ட ஜாதியைச் சேர்ந்த அறங்காவலர்களை நியமிக்க கோரி வழக்கு தொடரப்பட்டது. இதனை விசாரித்த சென்னை ஹைகோர்ட், கலவரங்களை தூண்டும் ஜாதி வளர்ச்சிக்கு எதிரானது, சமூகத்தை பிளவுபடுத்தி ஏற்றத்தாழ்வுகளை உருவாக்கும் ஜாதி வளர்ச்சிக்கு எதிரானது என கருத்து தெரிவித்துள்ளது. திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அடுத்த கணபதிபாளையம் அரசு உயர்நிலைப் பள்ளியில் சிறப்பு வகுப்பு முடிந்து வெளியே சென்ற மாணவனை மர்ம நபர்கள் சிலர் அடித்துள்ளனர். இதை அறிந்த உதவி தலைமை ஆசிரியர் மாணிக்கம் சண்டையை விலக்கிய போது மர்ம நபர்கள் அவரையும் கடுமையாக தாக்கியுள்ளனர். தகவல் அறிந்த பல்லடம் போலீசார் வழக்கு பதிவு செய்து ஆசிரியரை தாக்கியவர்கள் குறித்து விசாரிக்கின்றனர். புதுச்சேரி ரெயின்போ நகரில் 3 பேர் வெட்டி படுகொலை செய்யப்பட்டுள்ளனர். வெட்டு காயங்களுடன் மீட்கப்பட்ட ஜே நகரைச் சேர்ந்த ஆதி மருத்துவமனையில் பலியானார். வெட்டி கொல்லப்பட்ட ரிஷி பிரபல ரவுடி தெஸ்தானின் மகன் என்பதும் மற்றொருவர் திருநகரைச் சேர்ந்த தேவா என்பதும் விசாரணையில் தெரியவந்துள்ளது. டிஐஜி சத்யசுந்தரம், எஸ்எஸ்பி நாரா சைத்தன்யா சம்பவ இடத்தில் விசாரணை நடத்துகின்றனர். தெலுங்கானா மாநிலம் ஹைதராபாத்தில் உள்ள நாராயணகுடாவை சேர்ந்தவர் ரோஹித் கேடியா. பிரபல தொழிலதிபரான இவர் குடும்பத்துடன் துபாய் சென்றார். அந்த சமயத்தில் வீட்டில் வேலை பார்த்த 2 பேர் 2 கோடி ரூபாய் மதிப்பிலான நகை மற்றும் பணத்தை திருடிச் சென்றனர். போலீசார் விசாரணை நடத்தி இருவரையும் கைது செய்தனர். அவர்களிடமிருந்து நகை, பணம் பறிமுதல் செய்யப்பட்டது. சென்னை திருமுடிவாக்கம் சிப்காட் அருகே கஞ்சா விற்பனை செய்த பீகார் மாநிலத்தைச் சேர்ந்த உத்பால்குமார் என்ற இளைஞரை போலீசார் கைது செய்தனர். அவரிடமிருந்து 8 கிலோ கஞ்சாவை பறிமுதல் செய்தனர். சென்னை கொடுங்கையூர் RR நகர் பகுதியில் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட ஸ்டீபன் ஆண்டனி, அமானுல்லா, கரண், சிவா, அவரது மனைவி சுதா ஆகியோரை போலீசார் கைது செய்தனர். அவர்களிடமிருந்து 2 கிலோ கஞ்சா மற்றும் பைக் பறிமுதல் செய்யப்பட்டது. திருநள்ளாறு சனீஸ்வரர் கோயிலுக்கு வர முடியாத பக்தர்கள் கோயில் இணையதளத்தில் பதிவு செய்தால் அவர்களுக்கு பிரசாதம் அனுப்பி வைப்பது வழக்கம். பணம் செலுத்திய பின்னரும் பிரசாதம் வந்து சேரவில்லை என புகார் வந்ததன் பேரில் போலி இணையதளம் நடத்தி பிரசாதம் அனுப்பியதும், பெங்களூர் பெண்ணுடன் சேர்ந்து அர்ச்சகரே போலி இணையதளம் நடத்தியதும் விசாரணையில் அம்பலமானது. தொடர்ந்து இவ்விவகாரத்தில் தொடர்புடைய கோயில் அர்ச்சகர் வெங்கடேஸ்வரன் கைது செய்யப்பட்டார். தொடர் விசாரணை நடக்கிறது. ஆந்திர மாநிலம் குர்ரம்கொண்டா பகுதியைச் சேர்ந்த இளம்பெண் ஒருவர் தன்னுடன் படித்த கணேஷ் என்பவரை காதலித்து வந்தார். கடந்த 22ஆம் தேதி அந்த இளம்பெண்ணுக்கு வேறு ஒருவருடன் திருமண நிச்சயதார்த்தம் நடந்தது. ஆத்திரமடைந்த கணேஷ் காதலர் தினமான இன்று சாலையில் நடந்த இளம்பெண் மீது ஆசிட் ஊற்றிவிட்டு தப்பினார். படுகாயமடைந்த இளம்பெண் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆனார். கணேஷை போலீசார் தேடுகின்றனர். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணத்திலிருந்து தக்கோலம் வழியாக பேரம்பாக்கம் நோக்கி சென்ற பஸ்ஸும் ஷேர் ஆட்டோவும் மோதிக்கொண்டு விபத்து ஏற்பட்டது. இந்த விபத்தில் 2 வாகனங்களின் முன்பகுதியும் சேதமடைந்த நிலையில் ஆட்டோ டிரைவர் சாமர்த்தியமாக வெளியில் குதித்து தப்பினார். உத்தரப்பிரதேசத்தின் நொய்டா, ஷாம்லி, ஹரியானாவின் ரோடக் மற்றும் டெல்லி உட்பட பல பகுதிகளில் பல நிறுவனங்களில் அமலாக்கத்துறையினர் 11ஆம் தேதி சோதனை நடத்தினர். அங்கு செயல்பட்ட QFX ஸ்டேட் லிமிடெட் எனும் நிறுவனம் துபாய் மற்றும் இந்திய நகரங்களில் நடத்தப்பட்ட நிகழ்ச்சி மூலம் பொய்யான கவர்ச்சிகரமான வாக்குறுதிகளை அளித்து முதலீட்டாளர்களை ஏமாற்றியதும் தெரிந்தது. அதன் மூலம் கிடைத்த பணத்தை வைத்து பல வங்கிக் கணக்குகளை துவக்கி முதலீடு செய்த 170 கோடி ரூபாய் வங்கி டெபாசிட்டுகள் முடக்கப்பட்டுள்ளதாக அமலாக்க இயக்குநரகம் தெரிவித்துள்ளது.
2019 இலங்கையைச் சேர்ந்த பலர் மதுரை பாஸ்போர்ட் அலுவலகத்தில் பாஸ்போர்ட் பெற்றனர். ஆனால் அதற்காக அவர்கள் அளித்த முகவரி போலியானது என பின்னர் கண்டுபிடிக்கப்பட்டது. இது தொடர்பாக அளித்த சான்றிதழ்களும் போலி என்பது தெரிந்தது. இந்த வழக்கில் இலங்கையின் ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியின் முன்னாள் MP திலீபனை கொச்சி ஏர்போர்ட் குடியுரிமை அதிகாரிகள் பிடித்து மதுரை கியூ பிரிவு போலீசாரிடம் ஒப்படைத்தனர். கைது செய்யப்பட்ட திலீபன் சென்னை புழல் சிறையில் அடைக்கப்பட்டார். பாஜக ஆட்சிக்கு வந்த பிறகு டெல்லியில் 40க்கும் மேற்பட்ட இடங்களில் மின்வெட்டு ஏற்பட்டுள்ளதாக டெல்லி முன்னாள் முதல்வர் அதிஷி குற்றம் சாட்டினார். ஆம் ஆத்மியின் இந்த குற்றச்சாட்டை மறுத்த பாஜக மாநில தலைவர் வீரேந்திர சச்தேவா, தனியார் மின் விநியோக நிறுவனங்களுடன் இணைந்து ஆம் ஆத்மி அரசு மக்களிடமிருந்து சுரண்டியது டெல்லி மக்களுக்கே நன்கு தெரியும். தற்போது பாஜக அதற்கு முற்றுப்புள்ளி வைத்துவிட்டது என பதிலளித்துள்ளார். அமெரிக்காவிலிருந்து நாடு கடத்தப்பட்டவர்களை அழைத்து வரும் 2வது விமானம் நாளை பஞ்சாபில் தரையிறங்குகிறது. இந்நிலையில் இது பஞ்சாபின் நற்பெயருக்கு களங்கம் விளைவிக்கும் பாஜகவின் முயற்சி என்பது தெளிவாகிறது. இந்த விமானம் அகமதாபாத்தில் தரையிறங்க வேண்டும் என பஞ்சாப் நிதியமைச்சர் ஹர்பால் சீமா தெரிவித்துள்ளார். பருப்பு வகைகளுக்கு இறக்குமதி வரி கிடையாது என்றும் இனி சலுகை நீட்டிக்கப்படாது என்றும் மத்திய அமைச்சர் பிரகலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். 2027ஆம் ஆண்டுக்குள் பருப்பு உற்பத்தியில் தன்னிறைவு அடைய இலக்கு நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். அயோத்தி ராமர் கோயிலின் தலைமை அர்ச்சகரான 85 வயதான மகன் சத்யேந்திர தாஸ் உடல் சரயு நதியில் ஜலசமாதி என்ற பெயரில் ஆற்றில் வீசப்பட்டுள்ளது. பிரதமர் மோடியின் அமெரிக்க பயணம் இந்திய அமெரிக்க உறவுகளை முன் எப்போதும் இல்லாத வகையில் வலுப்படுத்தியுள்ளது. மோடியின் வெளிநாட்டு பயணத்தில் குற்றம் கண்டுபிடிப்பது காங்கிரசின் பழக்கமாகிவிட்டதாக ராகுலின் குற்றச்சாட்டுக்கு பாரதிய ஜனதாவின் தேசிய செய்தி தொடர்பாளர் ஷேசாத் புனவல்லா பதிலளித்துள்ளார். கோவை மாவட்டம் ஆனைமலை மாசாணியம்மன் கோவிலில் நடந்த குண்டம் திருவிழாவில் 41 அடி நீளமுள்ள குண்டத்தில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் மாசாணி தாயை போற்றி என்று கோஷமிட்டபடி தீமிதித்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். சிவகங்கை மாவட்டம் சதுர்வேதமங்கலம் கிராமத்தில் காளமேகம் என்பவரது வீட்டில் பூக்காது காய்க்காது என சிறப்பு வாய்ந்த வேப்பமரம் உள்ளது. இந்த வேப்பமரத்தில் திடீரென எண்ணெய் திரவ வடிவத்தில் பால் போன்று வெளிப்படுகிறது. இதனை கண்ட பக்தர்கள் பிரான்மலை உமாபதி சிவாச்சாரியாரை வரவழைத்து வேப்ப மரத்தில் பால் வடியும் இடத்தில் அரிசி மாவில் கருப்பர் முகம் வடிவமைத்து சிறப்பு பூஜைகள் மற்றும் அபிஷேகம் செய்து வழிபாடு செய்தனர். தென்கைலாயம் என அழைக்கப்படும் காளகஸ்தீஸ்வரர் கோயிலில் திருடர்கள் திருவிழா வெகு விமரிசையாக நடந்தது. திரளான பக்தர்கள் பங்கேற்று சாமி தரிசனம் செய்தனர். புதுக்கோட்டையில் தைப்பூசத்தன்று பழனி முருகன் காலடியில் வைத்து பூஜை செய்யப்பட்ட ஒற்றை எலுமிச்சை பழம் ரூபாய் 5.09 லட்சத்திற்கு ஏலத்தில் எடுக்கப்பட்டுள்ளது. மேலும் பழனியில் அன்னதானத்தின் போது செய்யப்பட்ட பூஜையில் வைக்கப்பட்ட பழங்கள் ரூபாய் 16,000 முதல் ரூபாய் 40,000 வரை ஏலம் விடப்பட்டது குறிப்பிடத்தக்கது. கொடைக்கானல் பூம்பாறை குழந்தை வேலப்பர் கோயில் தேரோட்ட திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. திரளான பக்தர்கள் சாமி தரிசனம் செய்தனர். தேரோட்ட விழா 22ஆம் தேதி நடக்கிறது. தனிநபர் விவகாரங்களை 2 நாடுகளின் தலைவர்கள் ஒருபோதும் விவாதிப்பதில்லை என அதானி குறித்த கேள்விக்கு பிரதமர் மோடி பதிலளித்துள்ளார். பாகிஸ்தானில் பலுசிஸ்தான் அருகே சுரங்க தொழிலாளர்கள் அழைத்து வரப்பட்ட லாரியை குறிவைத்து வெடிகுண்டு தாக்குதல் நடத்தப்பட்டது. இதில் 11 பேர் இறந்தனர். மேலும் 6 பேர் பலத்த காயங்களுடன் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்தியாவுக்கு அமெரிக்கா ராணுவ தொழில்நுட்பங்களை வழங்குவது தங்களுக்கு கவலையை ஏற்படுத்தியுள்ளதாக பாகிஸ்தான் வருத்தம் தெரிவித்துள்ளது. இதுபோன்ற நடவடிக்கைகள் இந்த பிராந்தியத்தில் ராணுவ சமநிலைக்கு பாதிப்பை ஏற்படுத்தும், பிராந்திய ஸ்திரத்தன்மையில் தாக்கத்தை ஏற்படுத்தும் என்றும் கூறியுள்ளது. கத்தோலிக்க திருச்சபையின் தலைவரான போப் பிரான்சிஸ் மூச்சுக்குழாய் அழற்சி காரணமாக ரோம் நகரில் உள்ள ஹாஸ்பிட்டலில் அட்மிட் செய்யப்பட்டுள்ளார். அங்கு அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான 2 போட்டிகள் கொண்ட ஒருநாள் தொடரை இலங்கை அணி கைப்பற்றியது. முதல் போட்டியில் ஏற்கனவே வெற்றி பெற்றிருந்த இலங்கை அணி 2வது போட்டியிலும் 174 ரன்கள் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றது. இலங்கை அணி நிர்ணயித்த 281 ரன்கள் அடிக்க முடியாமல் 24.2 ஓவர்கள் மட்டுமே தாக்குப்பிடித்த ஆஸ்திரேலியா 107 ரன்களில் ஆல் அவுட் ஆனது. கட்சி சேரா, ஆசை கூட ஆகிய ஆல்பங்களின் மூலம் பிரபலமானவர் சாய் அபயங்கர். இவர் பின்னணி பாடகர்கள் திப்பு ஹரிணி தம்பதியினரின் மகன் ஆவார். தற்போது பென்ஸ், சூர்யா 45 ஆகிய 2 படங்களுக்கு இசை அமைக்கிறார். அடுத்து ராம்குமார் பாலகிருஷ்ணன் இயக்கத்தில் சிம்புவின் 49வது படம் மற்றும் அஸ்வத் மாரிமுத்து இயக்கத்தில் சிம்புவின் 51வது படம் ஆகியவற்றுக்கும் இவர் இசையமைக்க பேசி வருகின்றனர். மறைந்த நடிகர் முரளியின் முக்கியமான வெற்றி படம் இதயம்.
இவரது மகன் அதர்வா நடிக்கும் படத்திற்கு இதயம் முரளி என பெயரிட்டுள்ளனர். தயாரிப்பாளர் ஆகாஷ் பாஸ்கர் இயக்கும் முதல் படம் இது. பிரீத்தி முகுந்தன், கயாடு லோகர், பிரக்யா நக்ரா, நட்டி ஆகியோருடன் இசையமைப்பாளர் தமனும் முக்கிய வேடத்தில் நடித்து இசையமைக்கிறார். இப்படத்தின் அறிமுக டீசர் வெளியாகி ரசிகர்களை கவர்ந்துள்ளது. பட அறிமுக விழாவில் பேசிய அதர்வா, இந்த தலைப்பு எனது தந்தையை நினைவூட்டினாலும் அதற்காக வைக்கவில்லை. கதைக்கு பொருத்தமாக இருந்தது. எல்லோருக்குள்ளும் ஒரு இதய முரளி உள்ளார். அதுதான் இந்த படம். காதலில் ஜெயிக்கலாம், தோற்கலாம், ஆனால் வாழ்க்கையில் காதல் முக்கியம் என்றார். தென்னிந்திய ஹிந்தி படங்களில் நடித்து வரும் ராஷ்மிகா ஹிந்தியில் சாவா என்ற சரித்திர படத்தில் நடித்துள்ளார். இந்த படம் இன்று வெளியாகியுள்ளது. இவர் அளித்த ஒரு பேட்டியில், சினிமாவில் கிடைக்கும் பட்டங்கள், பெயர்கள் எல்லாம் வாழ்க்கையில் உதவுவதில்லை. அது ரசிகர்களின் அன்பினால் கிடைப்பது. அது வெறும் பெயர்கள் மட்டுமே. எனது ரசிகர்கள், நலம் விரும்பிகளை என் இதயத்திற்கு அருகில் வைத்துள்ளேன். அதை நம்பி படங்களில் நடிக்கிறேன். ரசிகர்களின் அன்பை எப்போதும் முதன்மையானதாக கருதுகிறேன். அவர்களுக்காக எதையும் செய்ய தயாராக உள்ளேன் என்றார். நித்தம் ஒரு வானம் படத்தில் இணை இயக்குநராக பணியாற்றிய சண்முகப்பிரியன் இயக்கும் முதல் படம் லவ் மேரேஜ். விக்ரம் பிரபு நாயகனாக நடிக்கிறார். இவருடன் கௌதம் மேனன், சுஷ்மிதா பட், மீனாட்சி தினேஷ் உள்ளிட்டோர் நடிக்கின்றனர். இயக்குனர் கூறுகையில், தாமதமான திருமணம் என்ற சூழலில் போராடும் ஆண்களின் நிலையை கிராம பின்னணியில் குடும்ப பொழுதுபோக்காக சொல்லும் படம் இது என்கிறார். தென்னிந்திய சினிமாவில் முன்னணி நடிகையாக திகழ்ந்த ரேவதி சில படங்களையும் இயக்கியுள்ளார். முதன்முறையாக தமிழில் ஒரு வெப் தொடரை இயக்கியுள்ளார். இதில் முதன்மை வேடத்தில் நடிகை பிரியாமணி, நடிகர் ஆரி அர்ஜுனன் ஆகியோர் நடிக்க, அம்ரிதா ஸ்ரீனிவாசன், சம்பத் ஆகியோரும் நடித்துள்ளனர். படப்பிடிப்பு முடிந்துவிட்டது. தலைப்பு உள்ளிட்ட மற்ற அறிவிப்பு விரைவில் வெளியாக உள்ளது. பிரதீப் ரங்கநாதன், அனுபமா பரமேஸ்வரன், கயாடு லோகர் நடிப்பில் அஸ்வத் மாரிமுத்து இயக்கிய டிராகன் படம் பிப்ரவரி 21 ரிலீஸ் ஆகிறது. அஸ்வத் கூறுகையில், டிராகன் படத்தில் சமூக பொறுப்புடன் பல விஷயங்களை சொல்லி இருக்கிறோம். பிரதீப்பும் நானும் 10 ஆண்டுகளாக நண்பர்கள். இந்த படத்துக்கான அடித்தளத்தை 10 ஆண்டுகளுக்கு முன்பே நாங்கள் பேசி இருக்கிறோம். இப்படம் பற்றி நிறைய கனவு கண்டோம் என்றார்.